என்னும் புலவர் அகநானூற்றில் 149வது பாடலில் பாடியிருப்பதை காண முடிகின்றது. சேரலர் சுல்லியம் பேரியாற்று வெண்ணுரை கலங்க யவனர் தந்த வினைமான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியொடு பெயரும் வலங்கெழு முசிறி என்று அந்த பாடலில் கூறப்பட்டிருக்கிறது. புகழ்பெற்ற இந்திய சரித்திர நூலாசிரியரான மோதி சந்திரா சேரர்கள் மிளகு வாணிகத்திலும், பாண்டியர்கள் முத்து வாணிகத்திலும், சோழர்கள் மஸ்லின் துணிவகைகள் வாணிகத்திலும் முதன்மை பெற்றிருந்தார்கள். ட்ரேட் அண்ட் ட்ரேட் ரூட்ஸ் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா என்ற அவரின் நூலில் இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. அரிக்கமேடு பற்றி இந்திய தொல்லியல் துறை டைரக்டர் ஜெனரலாக இருந்த சர் மார்டிமர் வீலர் அரிக்கமேடு சர்வதேச துறைமுகமாக இருந்தது என்றும் யவன குடியிருப்புகள் நிலையாக இருந்தது என்றும் அவர் கட்டுரை எழுதினார். தி பெரிப்ளஸ் ஆஃப் தி எரித்ரேயன் சி என்ற நூலிலும் அரிக்கமேடு முன்துறை வழியாக நடைபெற்ற வாணிகம் குறிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இருந்து கிரேக்க யவன நாட்டினர் பலவிதமான பொருட்களை வாங்கிச் சென்றாலும் 21 வகையான பொருட்கள் முக்கியமானவை என சரித்திர ஆசிரியர்கள் குறித்திருக்கிறார்கள். அதில் முதல் இடம் அரிசி. ரைஸ் என்ற சொல் தமிழின் அரிசி என்ற சொல்லில் இருந்து பிறந்ததாகும். அதனை லத்தீன் கிரேக்க மொழிகளில் ஒரைசா என்று அழைக்கிறார்கள். அரேபிய மொழியில் அல்ரஸ், ஸ்பானிஷ் மொழியில் அரோஸ், இத்தாலி மொழியில் ரைசோ, ஜெர்மன் மொழியில் ரேஸ். மிளகு, கரிமிளகு. தமிழ்நாட்டில் இருந்து மேற்கத்திய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட முக்கிய உணவுப் பொருள் மிளகு. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்று சங்க இலக்கியத்தில் இந்த வாணிகம் பேசப்படுகிறது. லவங்கப்பட்டை. ரோமானியர்கள் விரும்பி வாங்கிச் சென்ற பொருட்களில் ஒன்று லவங்கப்பட்டை. அதனை ஆலயங்களிலும் வரவேற்பு அறைகளிலும் கொளுத்தி மனம் வீச வைத்தார்கள். உணவுப் பொருளாகவும் அதை பயன்படுத்தினார்கள். தேக்கு மரம் உறுதியும் வலிமையும் கொண்ட மரம். எண்ணெய் பசை கொண்டது. நெடுங்காலத்திற்கு உழைக்கக்கூடியது. முத்து. ஒளிரும் வெண் முத்துக்கள் இயற்கையின் செல்வம். தமிழ்நாட்டு கடல் பகுதியில் மூழ்கி எடுக்கப்பட்ட முத்துக்கள் முதல் தரமாக இருந்தன. அதனால் உலகம் முழுவதும் அவை பெரிதும் விரும்பப்பட்டன. புகழ்பெற்ற ரோமானிய பேரரசன் ஆந்தோனி உலக பேரழகி கிளியோபாத்ராவுக்கு 10 மில்லியன் தமிழக வெண்முத்துக்களை பரிசாக வழங்கினான் என்று சரித்திர ஆசிரியர்கள் எழுதி வைத்துள்ளனர். யானையின் வெண்கோடு என்று சொல்லப்படும் தந்தம் பல ஆண்டுகள் நீடித்து இருக்கக்கூடியது. பேரரசர் சாலமன் இருக்கையான சிம்மாசனம் யானை தந்தங்களால் அழகுபடுத்தப்பட்டிருந்தது. மயில் தமிழ்நாட்டு கடல் வாணிகத்தில் ஒரு முக்கிய பொருளாக இருந்து வந்தது. மயில் தோகை துக்கி என்று ஹீப்ரூ மொழியில் வழங்கப்படுகிறது. அது தோகை என்ற தமிழ் சொல்லில் இருந்து பிறந்ததாகும். இஞ்சி வேர், சுக்கு, ஜிஞ்சர் பீர். இஞ்சி என்பது ஒரு செடியின் வேர், கிழங்கு. மருத்துவ குணம் கொண்டது. பேசும் கிளி, தேங்காய் எண்ணெய். இவையெல்லாம் கிரேக்க யவன நாடுகளுக்கு ஏற்றுமதியான பலவிதமான பொருட்களில் சில ஆகும். கிரேக்க யவன நாடுகளில் இருந்து தமிழ்நாட்டிற்கு இறக்குமதியான பொருட்கள் பற்றியும் சரித்திர குறிப்புகள் உள்ளன. பாய்ந்தோடும் குதிரை, பொன், பொற்காசுகள். ஆலிவ் எண்ணெய். தமிழர்கள் விரும்பி இறக்குமதி செய்த பொருட்களில் ஒன்று ஒயின், மதுவகை. தமிழ்நாட்டில் செல்வம் பெருகவும் கைத்தொழில் வளரவும் துறைமுகங்கள் காரணமாக அமைந்திருந்தன.